ஜின் நெருப்பால் படைக்கப்பட்டது. ஜின்களுடைய உணவுகள் என்னன்னா, ஆல்ரெடி பிஃபோர் வீடியோவில் நான் ஜின்னுனா என்ன, ஜின்களை பற்றி ஒரு சில அப்டேட் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஏன்னா இந்த எபிசோட் 1 எபிசோட் 2ங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் போயிட்டு இருக்கு. ஸோ வரிசையாக ஒவ்வொரு சீரீஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால பார்க்காதவங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ஜின்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எபிசோட் 1லேருந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்தால் தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரே வீடியோ சொல்கிறதில்ல, ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள இடையில வித்தியாசம் என்னன்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ அப்படிப்பட்ட வித்தியாசம்னு பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் சாப்பாடு விஷயம். ஸோ நம்ம சாப்பிட்றது அனைத்தையும் ஜின்களால் சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. எல்லாமே ஜின்கள் சாப்பிட முடியாது. அதுங்களுக்கு என்ன சாப்பாடோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன், ஜின்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் போன வீடியோ ஆக்சுவலி சொல்ல போனால். அது குரான்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜின் நெருப்பால் படைக்கப்பட்டது. ஜின்களும் ஷைத்தானும் நெருப்பால் படைக்கப்பட்டது. ஸோ மனிதர்கள் மட்டும் மண்ணால் அல்ல படைச்சிருக்கான். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். நான் போனே சொல்ல மறந்துட்டேன். பேசிக்கலாக இது ஒன்று. ஸோ இப்படி பார்க்கும்போது படைப்பில் வித்தியாசம் படைச்சாச்சு அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணக்கூடிய விஷயமும் டிஃப்ரெண்டாக தானே இருக்கும். அப்படி தானே? ஸோ படைச்ச நோக்கம் ஒன்றா இருந்தாலும் படைக்கப்பட்ட விதங்கிறது தனித்தனி தானே. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது தான் இந்த ஜின்கள் சாப்பாடு அப்படிங்கும்போது இது டிஃப்ரெண்டாக மாறுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம பல விதமான சாப்பாடுகள் சாப்பிட்றோம். ஜின்கள் எந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்றோம்? ஜின்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு தான் இருக்குது. அதில் ஒன்றே ஒன்றா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீர் பொதுவானது. இங்கே நீர் பொதுவானது. பொதுவாக மனிதர்களுக்கு எப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தண்ணி ரொம்ப முக்கியமானதோ ஜின்களுக்கும் தண்ணி ரொம்ப முக்கியமானது. இதில் நீர் பொதுவான விஷயமா இருக்குது. வேறு என்ன இங்கே மாறுபடுது அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், ஜின்களுக்கு நீர் பொதுவானது. ரெண்டாவது வந்து சாணம், கால்நடைகளோட சாணம். பொதுவாக கால்நடைன்னு சொல்லிட்டாங்க. அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், கழுதை, குதிரை, என்ன வேணால் இருக்கலாம். சின்ன பிள்ளைங்களை வந்து 6 மணிக்கு மேலே வந்து எங்கேயும் அனுப்பாதீங்க. அதாவது இந்த பறவைகள் வந்து அடையிற நேரத்தில் அதான் சொல்லுவாங்க, பறவைகள் காலையில் போச்சுன்னா மாலையில் வந்து அடையும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ சாணம் ஒன்று ஆச்சு. மொத்தம் நம்ம சொன்ன மாதிரி நீர் பொதுவானது. இது சாணம் உணவு பட்டியலில் இந்த சாணங்கிற விஷயம் வந்துருச்சு. இப்போ ஜின்களுக்கு சாணம், கால்நடைகளோட சாணம் வந்து ஒரு உணவாக ஒரு விஷயமாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கும்போது, ஸோ ஏன்னா நிறைய பேர் குழப்பி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜின்கள் வந்து மனித மண்டைகளோட ஓட்டை சாப்பிடும், மனிதனோட எலும்புகள் சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ நிறைய ஒரு சில சேனல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். மனிதனோட மண்டை ஓட்டை சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ கொடூரமான விஷயம்லாம் ஜின்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. அது ரொம்ப பொய்யான விஷயம். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அப்படி நம்பியிருந்தீங்கன்னா அதை சேர்த்து அதை மறந்துடுங்க. நீங்கள் என்ன சொல்ல வர அப்படின்னா, அவ்வளோ ஹண்ட் பண்ணி கொடூரமாக மனுஷங்களோட எலும்பை வேட்டையாடி புதைச்சி அடுத்து தோண்டி சாப்பிட்ற அளவுக்குலாம் ஜின்களுக்கு வந்து அது உணவு லிஸ்ட்டில் அது கிடையாது. அதுக்கான வேலையே கிடையாது. எது உண்மையான விஷயமோ அதை ஷேர் பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ எலும்பு வரிசையில் பார்க்கும்போது மனிதர்களுக்கோட எலும்பை சாப்பிடக்கூடிய உணவு லிஸ்ட்டில் ஜின்களுக்கு கிடையாது. அது தேவையில்லாத விஷயம். அது என்ன சாப்பிடும் அப்படின்னா, எலும்பு வகையில் என்ன சாப்பிடும் அப்படின்னா, இறைவனால் பெயரால் அறுக்கப்பட்ட, அதாவது ஹலால் ஹராம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸில். அதாவது என்ன சொல்கிறது, ஏற்கப்பட்டது ஏற்கப்படாதது. அது நீங்கள் அதாவது இப்போ ஹலால் அப்படின்னா இறைவனால் அனுமதிக்கப்பட்டது, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஹராம்னா அது வந்து தவிர்க்கப்பட்டது, அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கப்பட்ட விஷயமா இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஹலாலான முறை அறுக்கப்பட்ட பிராணிகள், ஆடு, மாடு, கோழி, இந்த மாதிரி எல்லா விஷயமா இருக்கட்டும், அறுக்கப்பட்ட பிராணிகளோட எலும்புகள், அந்த எலும்பு தான் ஜின்களுக்கு உணவாக இருக்குது. இப்போ அந்த எலும்பு தான் நான் போன மென்ஷன் பண்ணேன். அந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. மனிதர்கள் சம்மந்தப்பட்ட எந்த எலும்பும் ஜின்களுக்கு உணவு கிடையாது. இறைவன் பெயரால் அறுக்கப்பட்ட
எலும்புகள் தான் ஜின்களுக்கு உணவு. இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா ரொம்ப பயங்கரமான விஷயம் கூட. இது நான் இப்போ சொன்ன விஷயம் வந்து நல்ல ஜின்களுக்கு அதுங்க வந்து அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை தான் சாப்பிட்டுருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, மனிதர்கள் எப்படி நல்லவங்க கெட்டவங்களோ ஜின்களும் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்களே. ஸோ இந்த கெட்ட ஜின்கள் வந்து இதான் சொல்லிக்க விரும்பணும். கெட்ட ஜின்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட உணவுகள் சாப்பிடாமல் இருக்கும். அதான் அதனோட விருப்பம் தான். ஆனால் அனுமதிக்கப்பட்டாத விஷயங்களும் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜின்களில் நிறைய பேர் வந்து ஜின்களை தன் கடவுளாக வணங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது அவங்கள்ட்ட உதவி தேடுறது, அவங்கள்ட்ட உதவி தேடுவாங்க. அவங்கள்ட்ட உதவி தேடக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜின்களுக்கு வந்து பிராணிகளை வந்து அறுத்து பலியிடுவாங்க. ஸோ இது வந்து இறைவன் பேருக்கு சொல்ல மாட்டாங்க. அதுங்களுக்காக அறுக்கப்படுறதுனால அதை வந்து அறுத்து பலியிடுவாங்க. தவறான முறையில் அறுக்கப்பட்ட பிராணிகளும் சாப்பிடக்கூடிய ஜின்களும் கெட்ட ஜின்கள். இப்போ இந்த ஜின்களோட லிஸ்ட்டுன்னு டோட்டலாக எடுத்து பார்க்கும்போது இது 3 தான். இதை தவிர்த்து வேற என்ன பண்ணுங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம எப்படி நெருப்பு மூட்டி மேலே பாத்திரம் வச்சு நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ, ஜின்களும் நெருப்பு மூட்டி அவிச்சு சாப்பிடுவோம். இல்லை நெருப்பில் வாட்டி இதை வேணால் சொல்லணும், மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நெருப்பை வச்சு பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். நம்மளை பார்த்து பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்கட்டும், எல்லாமே ஜின்கள் பண்ணும். புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து கெட்டதாக இருக்கும், நல்லதாக இருக்கட்டும், பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த இடத்துல இங்கே வந்து காமனாக போயிடுச்சு. இந்த இடத்துல நம்மளை மாதிரியே சமைச்சு சாப்பிட்ற விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கான ஆதாரம் கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். ஏன்னா நாளைக்கு போனால் இவன் நம்ம வாயை வந்து அடிச்சு விடான்னு சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் நான் ஆதாரத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஜின்களோட உணவுன்னு பார்க்கும்போது இந்த 3 விஷயம் தான். நீர் பொதுவானது, சாணம் மனிதனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கழிவு, ஜின்களை பொறுத்த வரைக்கும் அது உணவு. சாப்பிட்ட எலும்புகளும் மனிதனுக்கு ஒரு கழிவு தான். ஏன்னா மண்ணை தட்டி அதை உள்ள ஒரு பீஸை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்களே, தூக்கி போட்டுருவாங்களே. ஸோ இந்த மாதிரி மனுஷனால முழுசாக சாப்பிட முடியாமல் ஒரு அளவுக்கு மேலே அதை சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் ஒதுக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே ஜின்களுடைய உணவாக இருக்குது. ஸோ இதுதான் ஜின்கள் சாப்பாடு பட்டியலும் சொல்லிட்டேன். அது என்னென்ன சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடாது, மற்ற எதாவது சாப்பிடாது அப்படிங்கிற விஷயமும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஜின்களை உணவை பற்றி கிடச்சிருக்கும்ல. ஏன்னா நம்மளை பற்றி ஜின்களை பொறுத்த வரைக்கும் அது ஜின் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம். அதுங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ், அதுங்களுக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை, அந்த மாதிரி விஷயத்த வந்து பெருசாக வந்து யாரும் அப்டேட் பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக அதுக்காக தான் நான் ஒரு எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பெரிய ஒரு பரிசாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஜின்களை பற்றி இந்த வீடியோவில் ஜின்களோட உணவை பற்றி பார்த்தாச்சு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து ஜின்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற விஷயம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் சித்திக். ஸோ பாய், சி யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், லவ் யூ.